நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் இதுல எடுத்து போடும். இதை யாரு பராமரிக்கிறது? யாரை கொண்டு முடியாத பராமரிக்க? நீ தேவையில்லாம இந்த நாய்க்குட்டிகளை பைகள்ல கொண்டு போடுறதுனால நாய்க்குட்டிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பசி எடுக்கும் போது ரோடா அலையும் போது பைக்கல்ல கார்கள் அடிபட்டு அதுகளுக்கு காயங்கள் தாண்டா ஏற்படும். இதனால அதுக்கு உயிர்களுக்கே ஆபத்தா வரும். இதே நாய்க்குட்டிகள் வந்து கொஞ்ச நாள் போகும்போது வெறுநாயாகி அது உயிர்களுக்கும் நிறைய மக்களுக்கு உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன பூனைக்குட்டிகள் எல்லாம் ரோட் சைட்ல கொண்டு போடுறாங்க. அது இதுக்கு வயதான பூனைக்குட்டிகள் போடும்போது அதுல உள்ள நோய் கிருமிகள்னால பூனைகளுக்கும் ஆபத்து ஏற்படுது. அதே பூனைகள்னால மக்களுக்கும் பாதிப்படையும். இதனாலதான் இந்த உலகத்தை எவ்வளவு நல்ல தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. பூனைகளை நாய்களை பாதுகாக்கிற தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. அந்த தொண்டு நிறுவனங்கள் இந்த பூனைகளையும் நாய்க்குட்டிகளையும் கொடுக்கும் போது அவங்க அழகா பாதுகாப்பாங்க. யாருக்காவது தேவைப்பட்டாலும் அந்த நாய்க்குட்டிகளையும் பூனைக்குட்டிகளும் அவங்களுக்கு வளர்க்க கொடுப்பாங்க. இந்த உலகத்துல நம்ம வீடுகள்ல எத்தனையோ பூனைக்குட்டிகள் நாய்கள் நம்ம வளர்ப்போம். அப்படி வளர்க்கும் போது நம்ம பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும். நிறைய பூனைக்குட்டிகள் நாய்க்குட்டிகள் இருக்கும் போது தேவையில்லாம நம்ம ரோட் சைட்லயும் வெளி ஏரியாக்கள்லயும் நம்ம போட வேண்டாம். அந்த பூனைக்குட்டிகள் நாய்க்குட்டிகளையும் இந்த உலகத்துல பாதுகாக்கிற தொண்டு நிறுவனங்கள் இருக்கும். அந்த தொண்டு நிறுவனங்கள்ல கொடுக்கும் போது எந்த ஒரு ஆபத்தை வராது. அவங்க பத்திரமா பாதுகாப்பாங்க. வெளியில இருந்து யாரு வந்து கேட்டாலும் அந்த நாய்க்குட்டிகளையும் பூனைகளையும் வளர்க்க கொடுப்பாங்க. எல்லாம் நன்மையா தான் நடக்கும். அந்த அண்ணன் சொன்ன போறதான் எனக்கே தெரியுது. இந்த நாய்க்குட்டிகள்ல நான் இதுல வந்துட்டு ரோட் சைட்ல வந்துட்டு போடவே கூடாது. நான் போட்டுட்டேன். இந்த நாய்க்குட்டிகளை எல்லாம் பாதுகாக்க நல்ல இடம் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அந்த தொண்டு நிறுவனங்கள்ல கொடுத்தாச்சுன்னா அவங்க இந்த நாய்க்குட்டிகள்லாம் பத்திரமா பாதுகாப்பாங்க. எந்த பாதிப்பும் வராது. நல்லதே தான் நடக்கும். இந்த நாய்க்குட்டிகளை எடுத்து தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கறதுதான் நல்லது. Okay.